கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் கடந்த வாரம் திங்கட்கிழமை என்று விட்ட பாடத்திலிருந்து தொடர்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் நான் வெளியூர்களுக்கு செல்ல வேண்டியிருந்ததாலும் இன்னும் ஒரு ஊழியம் சேர்ந்திருப்பதாலும் இந்த யூடியூப் நிகழ்ச்சியை போன வாரம் முழுவதும் தொடர முடியவில்லை, வருந்துகிறேன். இனி நாம் தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு கூட காலையிலிருந்து இப்போது வரை இங்கே திருமண நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு பாட்டு போட்டுக்கிட்டு ஒளிபரப்பிட்டு இருக்கிறாங்க. யூடியூப் ரெக்கார்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால் இப்போ நான் பண்ணுறேன். யோசேப்புடைய எகிப்து தேசத்தில் யோசேப்பு இருந்த நிலைமை, அங்கே அவன் சகோதரர்கள் வந்தபோது என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க தொடங்கினோம். இப்பொழுது ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6-8 வசனங்களிலே யோசேப்பின் இளம் வயது கனவு மெய்யாகுதல். யோசேப்பு எகிப்தின் ஆளுநராக இருந்தபோது ஏற்பட்ட பஞ்ச காலத்தில் தானியம் வாங்குவதற்காக எகிப்துக்கு யாக்கோபின் 10 மகன்கள் வந்தார்கள். அவர்கள் யார் என்று யோசேப்பு அறிந்து கொண்டான். ஆனால் அவர்களோ தாங்கள் அடிமையாக விற்று போட்ட யோசேப்பு தான் நாங்கள் ஆளுநராக இருந்தான் என்பதை அறியவில்லை. அவர்கள் முன்பாக அவன் வந்தபோது அவனுக்கு முன்னால் முகங்குப்புற தரையில் விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை கடினமாக நடத்தினான். நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் வாங்க வந்ததாக கூறினார். இந்த இடத்துல திறவுகோல் வசனத்தை நாம் சற்றே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த அத்தியாயத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட திறவுகோல் வசன பகுதி இந்த பகுதிக்கு ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசித்துவிட்டு பிறகு மற்ற காரியங்களுக்கு கடந்து செல்வோம். 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது பார்க்க வந்தீர்கள் என்றார். பிரியமானவர்களே, யோசேப்பு அவர்களை பற்றி தான் சிறு வயதில் கண்டிருந்த கனவுகளை நினைத்து பார்த்தான். தன் தானிய கதிர் நிமிர்ந்து நிற்க தன் சகோதரர்களின் தானிய கதிர் யாவும் தன்னுடைய தானிய கதிரை சுற்றி வணங்கி நிற்பதாக அவன் கண்ட கனவு இப்போது நிறைவேறிற்று. ஆனால் இவைகளில் ஒன்றையும் யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு கூறவில்லை. மாறாக அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர்கள், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் யாவரும் ஒரு தந்தையின் மகன்கள், நாங்கள் உண்மையுள்ளவர்கள், நாங்கள் வேவுக்காரர்கள் அல்ல என்றார்கள். அதற்கு அவன், அப்படி அல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான். அப்பொழுது அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பனின் புத்திரர். இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரியே. உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்கிருந்து புறப்படுவதில்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன். இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரர் தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லோரையும் 3 நாள் காவலிலே வைத்தார். பிரியமானவர்களே, யோசேப்பிடத்திலே எங்கள் சகோதரன் ஒருவன் காணாமற் போனான், யோசேப்பு காணாமற் போனான் என்று இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். யோசேப்பை விற்று போட்டவர்கள் இவர்கள்தான். ஆனால் அந்த யோசேப்பு அங்கே ஆளுநனாக இருப்பதை தெரியாமல் அந்த யோசேப்பிடத்திலே ஏன்னா யோசேப்புடைய கெட்டப்லாம் எகிப்தியன் போல ஒரு ட்ரெஸ் கோடு, இது எல்லாமே எகிப்தியன் போல அவன் காணப்படுகிறான். எனவே அவனை யோசேப்பு என்று நம்புவதற்கு இடமே இல்லை.
ரெண்டாவது அவங்க என்ன நினைச்சாங்க, யோசேப்பு வந்து அங்க எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டிருந்தாலும் எங்கேயாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு வீட்டுல அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு தான் நினைச்சாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு புத்தி போனது. யோசேப்போடு கூட தேவன் இருந்ததையும் எல்லா சோதனைகளையும் மீறி அவன் சிறைச்சாலையிலிருந்து அரசால புறப்பட்டதையும் அவர்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால யோசேப்புகிட்டே சொல்றாங்க, எங்க சகோதரன் ஒருத்தன் காணாமல் போனான் என்று சொல்லுகிறார். ஆனால் யோசேப்பு என்ன செய்யறான், நீங்க வந்து வேவுக்காரர்கள் தான், நீங்க ஒருவேளை உங்க சகோதரன் கடைசி சகோதரனை நீங்க கூட்டி வந்தா நீங்க இங்க இருந்து போகலாம், இல்லாட்டி நீங்க போக முடியாது அப்படின்னு சொல்லி ஜெயில போடுறான். இது யோசேப்பின் பழிவாங்கும் செய்கை அல்ல என்பதை நாம் போக போக நாம் புரிந்து கொள்வோம். தன் சகோதரர்களின் உள்ள கிடக்கை ஆராய்ந்தறியவே யோசேப்பு அவர்களிடம் இப்படி கடினமாக நடந்து கொண்டான். அவர்களோ உண்மையிலேயே பயந்து போனார்கள். ஏனெனில் அவர்கள் எவனும் அங்கு தங்களிடம் கேள்வி கேட்டவன் தங்கள் சகோதரனாகிய யோசேப்பு தான் என்பதை அறியவில்லை. யோசேப்பு தான் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்கிறது தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டாங்க. 3 நாள் காவலில் வச்சுட்டான். இப்போ அடுத்து அவன் என்ன செய்தான் என்பதை குறித்து நாம் அடுத்த யூடியூப்ல பார்ப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது இன்னொரு காரியம் அடியனுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். தானியேல் புத்தகம் விளக்க உரை எழுதி கொண்டிருப்பது உங்கள் யாவருக்கும் தெரியும். அந்த தானியேல் புத்தகத்தின் விளக்க உரைகளை ஆங்கிலத்தில் உலகம் முழுவதும் வானொலி மூலமாக பரப்புவதற்கேற்ற ஒரு சாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். வாரத்தில் 3 நாட்கள் அந்த பாடப்பகுதி ஆங்கிலத்திலே ஒளிபரப்பாகும். இது வந்து உலகம் முழுவதும் உள்ள ஆங்கிலம் தெரிந்தவர்கள் கேட்டு அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அந்த ப்ரோக்ராம்காகவும் நீங்கள் ஜிபியுங்கள். யூடியூப் வழியாக நான் ஊழியம் செய்கின்றேன். ஜூம் மீட்டிங்லே லூகாஸ் விசேஷம் நடத்துகிறேன். கான்கால் மீட்டிங்லே தானியல் நடத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு சபையாருக்கு யோவான் சுவிசேஷம் பாடம் நடத்துகிறேன். அதல்லாமல் இந்த யூடியூப் மூலமாக ஆதியாகமத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் வேதாகம மேலாய்வு என்ற தலைப்பிலே சிலவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோடு கூட இப்பொழுது கூடுதலாக தானியேல் விளக்க உரையை ஆங்கிலத்திலே உலகமெங்கும் ஒளிபரப்பக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் அடியனுக்கு அருளியிருக்கிறார். இந்த ஊழியங்கள் எல்லாவற்றுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். என்னுடைய வெப்சைட் ஊழியமானது இன்னும் மேன்மையடைய வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் வெப்சைட்டில் போடக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். அதற்கு நிறைய நன்கொடைகள் தேவைப்படுகிறது. நீங்கள் அனுப்புகிற நன்கொடைகள் கூட நன்றியோடு ஏற்றுக்கொள்ளப்படும். இவை எல்லாவற்றையுமே நான் வந்து ஊழியத்திற்கென்றே பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் இந்த ஊழியங்கள் எல்லாவற்றுக்கும் ஜெபியுங்கள். அதோடு கூட தபால் பாடம் இருக்கிறது. தபால் பாடம் நம்ம சபைகளின் உதவியோடு சுய உதவியோடு நடக்க வேண்டும் என்பதுதான் அடியோட விருப்பமாக இருக்கிறது. தற்சமயத்தில் இது வந்து இன்னொரு பக்கம் உதவி பெற்று செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட தபால் பாடமானது முற்றிலுமாக நம்முடைய தமிழகத்திலே உள்ள எல்லா சபைகளின் உதவியோடு நடக்க வேண்டும் என்பதுதான் அடியனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக அடுத்த யூடியூபில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.